மனிதரை உயர்த்தவும் முடியும், அதே மனிதரை உடைக்கவும் முடியும். அது கையில் உள்ள சக்தியால் அல்ல, வாயில் வரும் வார்த்தையால். வார்த்தைக்கு எடையில்லை என்று சொல்லலாம், ஆனால் ஒரு தவறான வார்த்தை ஒரு மனதை ஆண்டுகளுக்கு காயப்படுத்த முடியும். அதே போல் ஒரு நல்ல வார்த்தை ஒரு வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். நாம் பேசும்போது பல நேரம் யோசிக்காமல் பேசுகிறோம், பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று நினைக்கிறோம். ஆனால் பேசப்பட்ட வார்த்தையை திரும்ப வாங்க முடியாது. அது ஒருவரின் நினைவில் பதிந்து. சொல்லொழுக்கு என்பது மௌனமாக இருப்பது மட்டுமல்ல, எப்போது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும் என்பதை அறிந்திருப்பது. ஒருவர் தவறு செய்தால் அவரை திருத்தலாம், ஆனால் அவமதித்து திருத்த முயல்வர் அவர் மனம் மூடிக்கொள்வார். அன்புடன் சொல்லப்பட்ட வார்த்தை எதிர்ப்பை குறைக்கும். கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தை அந்த நிமிடம் சரியாக தோன்றலாம், ஆனால் அமைதியில் நினைத்தால் அது தேவையில்லாத காயமாக தெரியும். நாம் பேசுவதற்கு முன் 3 கேள்விகள் கேட்கலாம். இது உண்மையா, இது தேவையா, இது மரியாதையா? இந்த 3 கதவுகள் கடந்த வார்த்தை அதிகம் காயப்படுத்தாது. ஒரு குடும்பம் நிலைத்திருக்க சொல்லொழுக்கு அவசியம். ஒரு நட்பு நீடிக்க சொல்லொழுக்கு அவசியம். சமூகத்தில் ஒற்றுமை இருக்க சொல்லொழுக்கு அவசியம். மனிதர் மதிப்புடன் வாழ சொல்லொழுக்கு அவசியம். வார்த்தை ஒரு விதை. நாம் விதைப்பதுதான் நாளை பலனாக வரும். அதனால் பேசும் முன் யோசிப்போம், யோசித்து பேசுவோம், மரியாதையுடன் பேசுவோம். இறுதியாக நான் உங்களிடம் சொல்ல வருவது, நாம் பேசும் வார்த்தைகள் தான் நமது குணத்தையும் நமது மனிதத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றன.